வணக்கம். பிஎம் ஆஸ்ட்ரோ சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பிஎம் ஆஸ்ட்ரோ சேனலிலிருந்து உங்கள் துரைவேலு கிருஷ்ணசுவாமி. மகர ராசி அன்பர்களே, குரு பெயர்ச்சி பலன்கள். வாக்கிய பஞ்சாங்கம் அடிப்படையில் 1/5/2024 முதல் 11/5/2025 வரை எதிலும் நிதானத்துடன் பொறுமையுடனும் செயல்படும் வெற்றி காணக்கூடிய மகர ராசி அன்பர்களே, இதுவரை சுகஸ்தானமான 4ஆம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் நாள், அதாவது 1/5/2024 முதல் புத்திரஸ்தானமான 5ஆம் வீட்டில் இருந்து சுப மற்றும் அசுப பலன்களை வழங்க இருக்கிறார். புத்திரஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தான் நின்ற ராசியில் இருந்து 5ஆம் பார்வையாக கன்னி ராசியான பாக்கியஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக விருச்சக ராசியான லாபஸ்தானத்தையும் 9ஆம் ராசி பார்வையாக மகர ராசியான ராசிஸ்தானத்தையும் பார்க்கிறார். குருவின் பார்வை பலன்கள். குரு 5ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் வழக்கு சார்ந்த விஷயங்களில் தெளிவான முடிவு கிடைக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். ஆராய்ச்சி தொடர்பான பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வாழ்க்கை துணையுடன் சிறு தூர பயணங்கள் செல்வதற்கான தருணங்கள் உண்டாகும். குரு 7ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்ப்பதால் விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கை ஏற்படும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் உண்டாகும். நினைத்த பணிகளை திட்டமிட்டு செய்து வெற்றி அடைவீர்கள். செயல்பாடுகளில் அனுபவமும் புத்தி கூர்மையும் வெளிப்படும். குரு 9ஆம் பார்வையாக ராசிஸ்தானத்தை பார்ப்பதால் குணநலன்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். புதுவிதமான கனவுகள் பிறக்கும். மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படவும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறைந்து தெளிவு பிறக்கும். சிறு சிறு விஷயங்களிலும் மனநிறைவு ஏற்படும். குரு நின்ற பலன்கள். குரு புத்திரஸ்தானத்தில் நிற்பதால் மனதில் புதுவிதமான ஆசைகள் பிறக்கும். சுபகாரியம் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும். எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பதற்கான தருணங்கள் உண்டாகும். காப்பீட்டுத் துறைகளில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள். பயணங்களின் மூலம் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். இணையம் சார்ந்த துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். குரு பகவானின் நட்சத்திர பாத சஞ்சார பலன்கள். குரு 1/5/2024 முதல் 11/6/2024 வரை கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு பிறக்கும். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள்.
பூர்வீக சொத்துக்களின் மூலம் ஆதாயம் ஏற்படும். எந்த ஒரு செயலிலும் நிதானத்தை கடைபிடிப்பது அனுகூலத்தை ஏற்படுத்தும். குரு 12/6/2024 முதல் 18/8/2024 வரை மற்றும் 12/2/2024 முதல் 4/4/2025 வரை ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகளும் சம்பவங்களும் நடைபெறும். கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். நெருக்கடியான சூழல் படிப்படியாக குறையும். குரு 19/8/2024 முதல் 14/4/2024 வரை மற்றும் 5/4/2025 முதல் 10/5/2025 வரை மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் திறமைக்குண்டான மதிப்பு கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் குறையும். பயணங்களின் மூலம் ஆதாயம் ஏற்படும். பொன் பொருட்சேர்க்கை தொடர்பான எண்ணங்களும் அதற்கான சூழல்களும் உண்டாகும். குருவின் வக்கரகால சஞ்சார பலன்கள். குரு 15/10/2024 முதல் 11/2/2025 வரை வக்ர சஞ்சாரம். ஜாமீன் விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும். ஆடம்பரமான விரயங்களால் நெருக்கடிகள் ஏற்படும். பேச்சுக்களின் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. குரு பெயர்ச்சியால் உண்டாகும் பொதுவான பலன்கள். பெண்களுக்கு மனதில் நினைத்த செயல்களை செய்து முடிப்பீர்கள். தோற்றப்பொழிவில் மாற்றம் உண்டாகும். புதுவிதமான ஆடைகளை வாங்கி மகிழ்வீர்கள். வரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். தந்தை வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் சாதகமாக செயல்படுவார்கள். எதிர்பார்த்த சில சலுகைகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு சிந்தனைகளில் தெளிவு ஏற்படும். விளையாட்டுப் போட்டிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். முயற்சிக்கான அங்கீகாரமும் மதிப்பும் கிடைக்கும். முதுநிலை கல்வியில் எதிர்பார்த்த தருணங்கள் அமையும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணி நிமித்தமான சில விஷயங்களில் ரகசிய காப்பது நல்லது. திறமைக்கு உண்டான மதிப்பு தாமதமாக கிடைக்கும். மற்றவர்கள் செய்யும் செயல்களால் உங்கள் மீதான பொறுப்புகள் அதிகரிக்கும். வழக்கு சார்ந்த சில விஷயங்களுக்கு பொறுமையை கையாள்வது நல்ல முடிவினை அளிக்கும். வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் அபிவிருத்திக்கான சூழல் உண்டாகும். வெளியூர் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகளின் மூலம் ஆதாயம் அடைவீர்கள். உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். அரசு அதிகாரிகளிடம் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது. கலைஞர்களுக்கு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நினைத்ததை முடிப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும். திறமைக்குண்டான மதிப்பும் அங்கீகாரமும் கிடைக்கும். மனதளவில் புத்துணர்ச்சியும்
புதிய விஷயங்கள் சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும். சக கலைஞர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். அரசியல்வாதிகள் வாக்குறுதிகள் அளிக்கும் போது சூழ்நிலைகள் அறிந்து செயல்படவும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். நன்மைகள்: நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியால் பணிபுரியும் இடத்திலும் குடும்பத்திலும் மதிப்பும் மரியாதையும் உயர்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். கவனம்: நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியால் புதுமையான சில விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருப்பது தேவையற்ற விரயத்தை தவிர்க்கும். வழிபாடு: செவ்வாய்க்கிழமை தோறும் விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் தீபமேற்றி வழிபாடு செய்து வர சிந்தனைகளில் தெளிவும் சுபிட்சமும் ஏற்படும். மகர ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியில் 100க்கு 90 மதிப்பெண்கள் பெற்றிருப்பதால் வெளிவட்டாரத்தில் மதிப்புடனும் சிந்தனைகளில் தெளிவுடனும் செயல்பட்டு நினைத்ததை செய்து முடிப்பீர்கள். மேலே கூறப்பட்ட பலன்கள் யாவும் பொது பலன்கள். அவரவர்களின் தசாபுத்திக்கு ஏற்ப பலன்களில் மாற்றங்கள் ஏற்படும். ஜோதிட சம்பந்தமான செய்திகளை பற்றி அறிய நமது யூடியூப் சேனலான பிஎம் ஆஸ்ட்ரோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி. நன்றி, வணக்கம்.